ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூசன் சேனல். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்துக்கு விசிட் விசாவில் வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பாதவர்கள் அவர்களின் ஸ்பான்சர்களையும் கண்டுபிடித்து நாடு கடத்த உள்துறை அமைச்சகம் தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விசிட் விசா வழங்கும் போது ஸ்பான்சர்கள் கையொப்பமிட்ட நிபந்தனைகளுக்கு இணங்காத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு பெண்கள் பலர் தனது சொந்த ஸ்பான்சர்ஷிப் கீழ் விசிட் விசாவில் தனது கணவரை குவைத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். அவர்களது ஆதரவாளர்களும் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று அமைச்சகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசிட் விசாவில் நாட்டிற்குள் வசிப்பவர்கள் ஒரு மாத காலத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும், இல்லாவிடில் அவர்களின் ஸ்பான்சர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. குவைத் முபாரக்கியா சந்தையில் ஆய்வு. கெட்டுப்போன மீன்கள் மற்றும் மாசுபட்ட இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் முபாரக்கியா சந்தைகளில் ஆய்வு நடத்தியதில் பல விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன. மேலும் கெட்டுப்போன மீன்கள் மற்றும் மாசுபட்ட இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டது. 262 கிலோ கெட்டுப்போன மீன்கள் மற்றும் 25 கிலோ கரைப்படிந்த இறைச்சியை அளித்ததாகவும் 26 வெவ்வேறு விதிமீறல்களை வெளியிட்டதாகவும் உணவு ஆணையம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் நாடு கடத்தல் சிறைக்கான புதிய கட்டிடம் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் தயாராகிவிடும். குவைத்தில் நாடு கடத்தல் சிறைக்கான புதிய கட்டிடம் வரும் அக்டோபர் மாத தொடக்கத்தில் தயாராகிவிடும். நாடு கடத்தல் சிறை நிர்வாகம் பழைய தல்ஹா சிறையில் உள்ள கைதிகளை புதிய சிறைக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை வகுக்கும். செலேபியாவின் சிறை பகுதியில் இருந்த சிரா சிறை நிர்வாக கட்டிடம் புதிய சிறைசாலையாக மாற்றப்பட்டுள்ளது. முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தில் ஆண்கள் பிரிவில் 1500 முதல் 2000 பேர் வரை இருக்க முடியும். பெண்கள் பிரிவில் திறன் 500 ஆகும். விமான முன்பதிவு அலுவலகங்கள், தடவியல் அலுவலகங்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மருத்துவ கிளினிக்குகள், நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் வேறு சில சேவை அலுவலகங்களும் இதில் அடங்கும். குவைத்தில் முழுவதும் நடத்தப்பட்ட போக்குவரத்து சோதனைகள் 43,098 விதிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளது. குவைத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான போக்குவரத்து செயல்பாட்டுத்துறை சோதனைகளை கடுமையாக்கியுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் யூசுப் அல்கடா அவர்கள் தலைமையில் சோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஜூலை 20 முதல் 26 வரை போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய ஆய்வு பிரச்சாரத்தின் போது 43,098 போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 83 சிறார் வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். மேலும் 93 வாகனங்கள் சட்டவிரோதமாக டிங்கிங் செய்த அல்லது பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்காதது போன்ற கடுமையான மீறல்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 56 மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடுமையான விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆய்வின் போது நீதித்துறையினரால் தேடப்படும் பட்டியலில் சேர்க்கப்பட்ட 46 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு திருடப்பட்ட வாகனத்தை மீட்டெடுக்க முடிந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹானோ வைரஸ் அமெரிக்காவில் அச்சத்தை பரப்பியுள்ளது. குவைத்தில் பாதிக்கவில்லை என்று டாக்டர் கானம் அல் ஹுஜைலன் அவர்கள் கூறியுள்ளார். 4 உயிர்களை பலிகொண்ட ஹாண்டா வைரஸ் பாதிப்பால் அமெரிக்காவில் அச்சம் பரவி வரும் நிலையில் குவைத்துக்கு அந்த வைரஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என அதன் மருத்துவமனையில் உள் மருத்துவம் மற்றும் தொற்றுநோயியல் ஆலோசகர் டாக்டர் கானம் அல் ஹுஜைலன் அவர்கள் உறுதிப்படுத்தினார். குவைத் வைரஸ் பரவும் ஹாட்ஸ்பாட்களில் இருந்து முற்றிலும் விலகி உள்ளது, கவலைப்பட தேவையில்லை என்றார் அவர். ஹண்ட் வைரஸ் என்பது கொறித்துண்ணிகள் மத்தியில் பரவலாக காணப்படும் ஒரு ஆபத்தான வைரஸ் ஆகும். இது எலி, சிறுநீர், உமிழ்நீர் மற்றும் மலம் ஆகியவற்றால் அசுத்தமான பொருட்களில் தொடர்பு மூலம் மருத்துவர்களுக்கு பரவுகிறது. எனவே குவைத்தில் பரவாது, வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகளால் பரவாது, இது ஒருவர் பரவுவதில்லை. இதற்கிடையே உலக அளவில் அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் வைரஸுக்கு எதிராக வெளிப்படையில் இருந்து அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் கைத்தானில் பாதுகாப்பு பிரச்சாரம். குடியிருப்பு சட்டத்தை மீறிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவைத்தில் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை பிடிக்க பர்வானே கவர்னரில் சிறப்பு பிரச்சாரம். சிறப்பு பாதுகாப்பு படைகளின் பொது அமைச்சகம் மற்றும் குடியிருப்பு விவகார விசாரணைகளின் பொது அமைச்சகத்தால் கைத்தான் பகுதியில் பாதுகாப்பு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தாத குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்வது அதிகாரிகளின் நோக்கம். பாதுகாப்பு பிரச்சாரத்தின் விளைவாக குடியிருப்பு விதிகளை மீறுபவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் நாட்டில் இருந்து நாடு கடத்தும் தகுதியான அதிகாரிக்கு பரிந்துரைக்கப்பட்டது. குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் பட்டியலில் உள்ளவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் பாதுகாப்பு பிரச்சாரம் தொடர்பாக
அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜாரா பகுதியில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய டிரைவர் கைது. குவைத்தில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். ஜசா பாதுகாப்பு பணியாளர்கள் ஜசா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஒரு நபர் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டுவதை அவர்கள் கவனித்தனர். அப்போது அந்த வாகனத்தை சோதனை செய்த போது மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பப்பட்டார். குவைத் பர்வானியா பகுதியில் கட்டிடத்தின் மேல் பகுதியில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பர்வானியா பகுதியில் உள்ள இளங்கலை பட்டதாரிகள் வசிக்கும் கட்டிடத்தின் மேல் பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க இந்தியர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் மற்றும் தடவியல் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர். குவைத்தில் போதைப் பொருள் வழக்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 21 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான போதைப் பொருள் மற்றும் மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குவைத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பொதுத்துறை சார்பில் ஆஜரான குற்ற பாதுகாப்பு பிரிவினர் 16 வழக்குகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 21 சந்தேக நபர்களை கைது செய்தனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 128 மது பாட்டில்கள், 43 எலக்ட்ரானிக் சிகரெட்டுகள், ஹாஷிஷ்கள், பொருட்களை கடத்தல் மற்றும் பொருட்களை விற்பனை செய்த பணத்தை ஒப்படைத்தனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் என் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூலன் சார். நன்றி.